அடுத்து நாங்கள் சென்றது 3டி லேபுங்க. 3டி ஷோ தாங்க. நான் எங்கேயுமே இதுவரைக்கும் பார்க்கலங்க. ஒரு இருட்டு அறை. அது வழியா போனா தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும் அருவி போல. அதில 3 அடி தண்ணி, கலர் லைட் வந்து மேல படும்படி அமைத்து இருந்தார்கள். இருட்டுல கலர் தண்ணீல நடந்தது வினோதமா இருந்ததுங்க. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போம்போது, வாய்க்கால கடந்து செல்வோம்ல, அந்த கற்பனை தாங்க எனக்கு ஓடுச்சு. அடுத்து கண்ணாடி அறையில, கண்ணாடி மணிகள வந்து சரம் சரமா தொங்க விட்டு, கலர் லைட் போட்டு, 3டி எஃபெக்ட் போட்டு, அவ்வளவு அழகா இருந்ததுங்க. சொர்க்கத்தில் இருப்பது போல. இந்திரலோகத்தில் இருப்பது போலவும் இருந்ததுங்க. நான் சொன்ன இந்திரலோகம் வந்து, என் கண்ணாடியில தெரிகின்ற என்னுடைய பிம்பம் தாங்க. அடுத்து கண்ணாடி அறையில ரப்பர் பந்து, பெரிய பெரிய பலூன் சுத்தி சுத்தி வருது. நம்ம நடந்து போம்போது, நம்ம மேல வந்து மோதுதுங்க. பயமா இருந்தாலும் அதில ஒரு த்ரில்லிங் இருந்ததுங்க. அடுத்து குண்டக்க மண்டக்கான்னு பெட்டெல்லாம் போட்டு அதில நடக்க விட்டாங்கங்க. தத்தக்கா பித்தக்கான்னு நடந்தோம். சிரிப்பா இருந்தது. கீழேயும் விழுந்தோம். வயதின் முதுமை காரணமாக. அடுத்தது வந்து அதில கண்ணாடி அறையில வந்து பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பூங்கா. ரொம்ப அழகா இருந்தது. ரசிச்சோங்க. அப்புறம் யூஜி மலை நாங்க போனது. அங்க வந்து மிதமான குளிரு. மேல இருந்து நெறைய புகைப்படம்லாம் எடுத்தோங்க. அங்க வந்து சில இடத்துல அமைதியா இருக்குன்னு சொன்னாங்க. மென்மையான இசை ஓசை கேட்டது அந்த இடத்துல. கார் டயர் அந்த இடத்தில பட்ட உடனே வைப்ரேஷன் என்கிறார்கள். எப்படியோ அதிசயமாக இருந்தது. ரசிக்கலாம்.